எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சுமை இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சீமான் ரஜினி சார் மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு அப்புறம் வெளியிருந்த ஃபோட்டோஸ் தான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலே அதிர்வலைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இன்னும் ஆனஸ்டாக நான் கன்ஃபஸ் பண்ணணும், முதல்ல நான் ரஜினி சீமான் ஃபோட்டோன்னா சீமான் மீது என்னோடய விமர்சனத்தை வச்சுருந்தேன். அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்தோடனே நான் சரி வேற ஒரு அங்கே அரசியல் தான் பேசப்பட்டிருக்கு, வேற விதமான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங் பற்றி உங்கள் ப்ரீஃபாக சொல்கிறேங்க, அதுக்கப்புறம் என்னோட கேள்விகள் அதில் என்ன கேட்டுறேன். அண்ணன் ரஜினிகாந்த் தமிழ் துறை உலகத்தில், இந்திய திரையுலகிலே பெரிய சாதனை படைத்தவர். 45 ஆண்டுகளாக ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மகத்தான சாதனை செய்த ஒரு பெரிய சாதனையாளர், திரையுலகை சேர்ந்தவர். சீமான் 8% வாக்கு எடுத்த ஒரு ரெகனைஸ்ட் பார்ட்டி, 8% வாக்கு எடுத்து வச்சிருக்கிறவர். சும்மா எலெக்ஷன் கமிஷன் சொன்ன 8%, சும்மா நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கவுங்க சொல்லக்கூடிய அந்த இது இல்லை. ரியல் ஒரு ரீஜனல் பார்ட்டியாட்டு ரெகனைஸ் ஆனவர் அண்ணன் ரஜினிகாந்த் பார்க்குறாரு. அவங்க திரையுலகை சேர்ந்தவங்க, ஒருத்தருக்கு ஒருவர் மிகுந்த தொடர்பு கொண்டவங்க. பட் அந்த மீட்டிங்கில் நீங்களும் இருந்தது தான் கேள்விகள் நிறைய வருது. மோடி அண்ணன் ரஜினிகாந்தை மதிக்கிறாரு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதிக்கிறாரு. 8% வாக்கு மேலே பெற்ற ஒரு ரீஜனல் பார்ட்டி லீடராக இருக்கக்கூடிய, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சீமானும் மதிக்கிறாரு. ஸோ ரஜினிகாந்தோட பொசிஷன் கன்னட ராஜ்குமார் மாதிரி ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரியவராக அங்கே வர்றாருங்க. எங்க கொஸ்டின் வருதுன்னா, சீமானோட அஜெண்டாவும் உங்க அஜெண்டாவிலே போய் டிஃபரன்ஸ். சீமான் விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நான் கேர்ஃபுல்லாக அந்த டேர்ம் யூஸ் பண்ணலை. விஜய் ஹேண்டில் பண்ணி தான் இப்போ மீட் பண்ணான்றதுக்கு நான் சொல்ல வரல. பட் விஜய் அரசியல் களம் வந்ததுக்கப்புறம் ரஜினியை சந்திக்கிறார். நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக சீமான பெரிய லீடரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் போகிறீங்க. ஸோ அதுதான் அந்த அஜெண்டாஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. எடப்பாடிக்கு எதிராக சீமான் பெரிய தலைவராக வரத்தான் செய்வார். ஏன்னா ஜெயலலிதா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர், அவரை எல்லா ஜாதியும் ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடி எல்லா ஜாதியும் ஏற்றுக்கல. 10.5 கொடுத்தனால வன்னியர்கள் ஏற்றுக்கிறாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே வேளையில் நான் வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. நான் கொங்கு வேளாளர் மத்தியில் பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. சவுத்தில் முக்குலத்தோரும் எதுக்குறாங்க, நான் முக்குலத்தோர் மத்தியிலையும் பலகீனம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த பலகீனம் ஜெயலலிதா கிட்ட நம்பர் 2 குரோட் பிள்ளருங்கிற அளவில் ஜெயலலிதா கிட்ட இருந்த சீமானுக்கு சாதகமாக வருது. சீமான காஸ்ட் நியூட்ரல் லீடராக பார்க்குறாங்க, ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக சீமானை பார்க்குறாங்க. அதனால தான் ஒரு லீடராக அமைப்பு இல்லாமல், ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 எடுத்த சீமான் அதிமுகவில் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகங்கள் ஆதரவில் தான் 8.2 எடுத்திருக்கிறாரு. இந்த 7.1% கூடுதலாக சீமான் எடுத்தது திமுக எதிர்ப்பில் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி தான் எடுத்திருக்கிறாரு. இன்னும் 2026 பெரிய அளவுக்கு சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துவார். இதை ஈரோடு கிழக்கிலே நான் சொன்னேன். என்னை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் மனச்சாட்சியோடு நியாயத்தை சொல்லணும். சீமானை பற்றி நான் சொன்ன எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்குது. ஈரோடு கிழக்கிலே உள்ளாட்சி தேர்தலில் 1% வாக்கெடுத்த நாம் தமிழர் 6.3 எடுக்கக்கூடிய பட்சத்தில் 30% வர வேண்டிய அதிமுக 5% இழக்கிறாங்க. -5 எடப்பாடி பழனிசாமி போறாரு, +5 சீமான் போறாருன்னா இதோட தாக்கம் சட்டமன்ற தேர்தலில் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ இந்த இடைத்தேர்தல் உசிலம்பட்டியிலையும் முதுகுளத்தூர்லையும் தூத்துக்குடி பகுதியிலையும் வந்திருந்தேன்னா எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி மக்களவைத் தேர்தலில் அந்த தொகுதிகளெல்லாம், ஆண்டிப்பட்டி இந்த பகுதியிலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழந்தார். ஸோ தமிழ்நாட்டை செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு ஏரியா வைஸு பிச்சு பெசரட்டு மாதிரி எடுத்து பிழிஞ்சு ஜூஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு துல்லியமாக நாம் ஒரு ஆய்வுகளை பண்ணுறக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்ட்ரென்த்துங்கிறது வன்னியர் பல்ட்டிலையும் ஓரளவு வெள்ளாள கவுண்டர் பல்ட்டுகளை தான் இருக்குது. அங்கேயும் நான் வன்னியரும் நான் வெள்ளாள கவுண்டர்களும் சீமான நோக்கி நகர்றாங்கிறது வெளிப்படையான உண்மை. மீண்டும் இது பெரிய அளவில் இருக்குங்கிறது சப்கேட்டகரைசேஷனில் ஜெயலலிதா முடிவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறின சூழ்நிலையில் அது சீமானுக்கு பறையர் தேவேந்திர வேளாளர் மத்தியில் ஒரு பெரிய இரட்டை இலையில் ஜெயலலிதா ஆதரித்த பறையர் தேவேந்திர வேளாளர் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு வளையத்தை சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கதா நான் கருதுறேன். இதையும் தாண்டி எம்பிசி இடஒதுக்கீட்டில் அந்த வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர் போன்ற காஸ்ட்லாம் சரி, பிசியில் உள்ள முத்தரேர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா போன்ற காஸ்ட்லாம் சரி, எடப்பாடியால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, சீமானுக்கே அதை ஆதரிச்சுட்டு போகலாம். ஜெயலலிதாமையார் இருக்கும்போது காஸ்ட் நியூட்ரலாக இருந்தாங்க, எடப்பாடி அப்படி இல்லைங்கிற அந்த இதில் இந்த சமூக வாக்குகள் சீமான் நோக்கி நகருது. அது இயல்பாட்டே சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கிறதுனாலையும் விக்கிரவாண்டியில் களத்தை விட்டு எடப்பாடி ஓடினதும் பெரிய பெரிய மைனஸ். விஜய் ஐயோ
ஒரு கமல்ஹாசன் மாதிரி அவரும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை வந்து சரத்குமார் மாதிரி போயிடுவாருன்னு அப்படியே ஓடினவர். அவரெல்லாம் பெருசா ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஒரு பிராண்டிங் மாஸ்டர் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவரே களத்துக்குள்ள நிற்காதவர். எடப்பாடி களத்துக்குள்ள நிற்காதது வந்து சீமான் களத்துக்குள்ள சீமானுக்கு அது ஒரு பிளஸ். அதுவும் நீங்க 2026 ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் வந்து 24 ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் சொன்னனோ அதே மாதிரி சீமான் வந்து 10,000 ஓட்டு தான் எடுத்தாரு. களத்துல நின்னாரியா, பார்வையாளர் மாதிரி போகலையா, ஓடலையா, களத்தை விட்டு சுத்த வீரனா துணிஞ்சு வந்து களத்துக்குள்ள நின்னாருங்கிறதா மக்கள் மத்தியில பதிவாகுது. இந்த புள்ளியில தான் கமல்ஹாசனை வீக்கன் பண்ணாரு. இப்ப கமல்ஹாசன் மேட்டர் இல்ல, எடப்பாடி வீக்கன் பண்ண புள்ளியில தான் நாம பேசுறோம். ஈரோடு கிழக்குலயாவது எடப்பாடி நின்னாரு, பலகீனப்பட்டாரு. இங்க நிக்காமலே எடப்பாடி பட்சத்துல சீமான் நின்னாருங்கிறது வந்து நோ கம்பேரிசன் டு விஜய், ஒன்லி கம்பேரிசன் டு எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் வந்து பெரிய அளவுல பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நான் ஃபெசிலிட்டேட் பண்றேன். எந்த ஒளிவு முறையும் என்கிட்ட இல்லை. அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள்ல அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், அங்க வந்து பாஜகவும் பலகீனப்படுத்துவாங்க. அதையும் நான் வெளிப்படையா சொல்றேன். பொதுவா இந்த மீட்டிங் வந்து என்னன்னா மீடியாவில் பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்னா இந்த விஜய் ரசிகைக்கு எதிராக இருக்க ரஜினி ரசிகர்கள்லாம் அட்ராக்ட் பண்ணால் சீமான் போயிருக்காரு, அது ரஜினி ரசிகர்களுக்கு சீமான் மாதிரி பெரிய குட்வில் வரும் அப்படின்ற பார்வையில் அவங்க பார்க்குறாங்க. பட் நான் பார்க்கறது என்னென்னா ரஜினி தன்னை வந்து ஒரு பாஜக ஆதரவு நடிகர்ன்ற மாதிரி ஒரு அவர் பொசிஷன் பண்ணல. பட் அவரே அறியாமல் அந்த டேக் அவர் மேலே வந்துருச்சு. பிஜேபியும் அவர் நிறைய இடங்கள்ல அவர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. மோடி வந்து 2014 பிரச்சாரத்துக்கு வரும்போது ரஜினி அவர்கள் நேரில் சந்திச்சு அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு ரைட் விங் மைண்டட் பீப்புளில் குறிப்பாக அந்த மயிலாப்பூர் கோஷ்டிகள் மத்தியில் ரஜினிக்கு ஒரு பெரிய குட்வில் இருக்குது. அந்த குட்வில் சீமானுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? சீமானை யார் ஆதரிப்பாங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு பெரிய தமிழ் ஐகான். சீமான் தானே எழும்பி வந்த ஒரு தலைவர். சீமானை அக்செப்ட் பண்ணக்கூடிய ரஜினி ரசிகர்கள் ஆதரிப்பாங்க, விஜய் ரசிகர்கள் ஆதரிப்பாங்க, சிவகார்த்திகை ரசிகர்கள் ஆதரிப்பாங்க, சிம்பு ரசிகர்கள் ஆதரிப்பாங்க, தென் அஜித் ரசிகர்கள் ஆதரிப்பாங்க. அந்த ரசிகர்களுக்கு பலதரப்பட்ட ஜாதி, மதம், மொழி, இனம், இடம், வயது, பாலினம், பல ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஒரு ரசிகருங்கிறது. அந்த ரசிகர்கள்ல சீமானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் ஆதரிப்பாங்களே தவிர தனிநபர் சொல்லி எல்லாம் எந்த ஆதரவும் யாருக்கும் வராது. ரசிகர்கள் தாண்டி ஐடியாலஜி பேஸ்டா வரணும். இந்துத்துவ ஐடியாலஜி இருக்க ஓட்டர்ஸ் மத்தியில சீமானுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருமா? இந்துத்துவ ஐடியாலஜி உள்ள ஓட்டர்ஸ் மத்தியில இம்ப்ரெஷன்னா நீங்க அடிப்படையே ராங். அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அந்த புள்ளியில தான் அவரை பார்க்கணுமே தவிர யாரோ அவரை ஒரு இடத்துக்குள்ள சொல்றாருன்னு சொன்னா முழுமையா அதை நம்ம பாத்திர முடியாது. மோடிய மதிப்புக்குரியவர், தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மதிப்புக்குரியவர். இப்ப 8% வாக்கு பெற்ற தமிழ் தேசிய அரசியல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்த சீமானின் பெரும் மதிப்புக்குரியவர் ரஜினிகாந்த் தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா ஜானகி இதெல்லாம் ஜானகி அம்மையார் ஆரம்பிப்பன் இவங்களுக்கு தான் ரஜினி நெருக்கமா இருந்தவர். அந்த ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவில் இன்னைக்கு அதிமுக தரப்பும் ரஜினியோட பயன்படுத்துறாங்கன்னா ஒரு ராஜ்குமார் ஸ்டேச்சர்ல ரஜினி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காருன்னு தான் நான் பார்க்கணும். அந்த ஸ்டேச்சர் ரஜினிக்கு வரல, பட் அதை நோக்கி ஒரு அந்தஸ்து ரஜினியை நோக்கி வருதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இதை தொடர்ந்து இப்போ நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நாளைக்கு வந்து சீமான் வந்து மோடியை கூட சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சிலவே மோடி கிட்ட கூட எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ இப்போ இந்த ரஜினியை சந்திப்பதால் அந்த ஒரு ஹிந்துத்வா சர்க்கிள்ஸ் சீமான் மீது ஏற்பட்ட ஒரு குட்வில் வந்து மோடியை நோக்கிட எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மோடிக்கு சீமான ரொம்ப பிடிக்கும் நீங்க போட்டிருந்தீங்க. 100% அது உண்மையான அவரே சொன்ன விஷயம், நான் சொல்ற விஷயம். மோடிக்கு சீமானிஸ்ட் எனக்கு 100% தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா சீமானுக்கு அரசியல் 214 தனிச்சு நிற்கிறதும் எல்லா தேர்தலையும் நிற்கிறதும், கமல்ஹாசன் விஜய் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஓடக்கூடாது அந்த மாதிரி நிற்கிறதுனால தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ சீமானுக்கு மெரிட்டுங்கிறது 214 தனிச்சு திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுக எல்லாத்தையும் அடிச்சு விளையாடுறதுதான் சீமான் அந்த மெரிட்ல போயிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த புள்ளியில போயிட்டு இருக்கிறாரு. அதுதான் அவருக்கு பலம். ஒரு பலமான பாதையில சீமான் போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா விஜய் பற்றி அவர் பேசுனது வந்து ஒரு பலகீனத்தை அவருக்கு கொடுத்ததான் நான் உணர்றேன். இப்போ விஜய் பற்றி எல்லாம் பேசாம 214 தனிச்சு போட்டி விடுவேன், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாத்தையும் ஏற்று நான் அனுப்புவேன்னு சொல்லும் போது அது மக்கள் மத்தியில வந்து பாரியா ஒருத்தன் நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போகாம எல்லா ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் ஏத்து நிற்காம பாருன்னு சீமானுக்கு ஒரு இமேஜ் வளருது. இதுதான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பலம்னு நான் சொன்னேன். விஜய் 214 தனித்து நிற்கிறதுக்கு மன வலிமையற்றவரா இருக்கிறாரு. விஜய்
கமலஹாசன் மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஸ்கிப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு இருக்கிறாரு. முந்தி நடந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் தினகரனும் கமலஹாசனும் ஸ்கிப் பண்ணனால தான் அவங்க 2.5% போனாங்க. களத்துக்குள்ள நின்று என்ன ஓட்டு கிடைச்சாலும் நமக்காக நிற்கிறான் மக்களுக்காக நிற்கிறாங்கிற இமேஜ் சீமானுக்கு வந்தனால தான் அவர் 6.8% வாக்குக்கு வந்தாரு.